So then today குட் ஈவினிங் கைஸ். நான் இன்றைக்கி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறாங்களவா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 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 விசித்திரமான ஒரு ப்ராப்ளம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து சொன்னால் அதை செய்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நேற்று டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் டீம் வில் பி டெமான்ஸ்ட்ரேட் த ப்ராஜெக்ட். ஆனால் திடீர்னு வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால், சார் அது எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் கூட கிட்டத்தட்ட 96,000 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு மேலே இருக்குது. அதனால் எல்லா லாங்குவேஜும் நம்மளால் படிக்க முடியாது. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் புரிஞ்சிருந்தாலும், ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சாலும், மீதி எல்லாமே அப்படியே வந்து சிண்டெக்ஸ் வைஸும் இது வைஸும் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பண்ணுறீங்கிறக்கான ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த உலகமே அழிஞ்சால் கூட சில டேட்டாலாம் அழியாத அளவுக்கு இன்றைக்கி ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து உங்கள் மெமரி வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரேம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ப்ராம்ப்டிங்லாம் நிறைய கற்றுக்குங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராம்ப்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கிளைண்ட்டுக்கு அவுட்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ அந்த ப்ராஜெக்டில் எந்த இஷ்யூ வராமல் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ஃபெயிலியரில் போய் தான் முடிக்கும். ஸோ அதனால் சில விஷயங்களை மாற்றிக்குங்க. இது வரைக்கும் மாற்றலாம் பரவாயில்ல, இனிமேல் மாற்றிக்குங்க. சரியா? தப்பு எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.